ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோட் 74 பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோட் ஸ்டார்டிங் எப்படி இருக்குன்னா, ரக்ஷித் வந்து கார் டிரைவ் பண்ணிட்டுருக்கான். வந்து யோசிச்சுட்டு இருக்கான். இந்த மாதிரி அப்ராஜிதா, நீ நல்லபடியாக இருக்கேன்னு நம்புகிறேன். உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால் வாழவே முடியாது. அண்ட் என்னன்னு தெரில, நீ என்னமோ என் பக்கத்துலேயே இருக்க மாதிரி இருக்குது, இங்கே தான் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு இருக்கும்போது அந்த கார்லேருந்து சவுண்ட் வருமா, எங்கே இந்த சத்தம் வருது அப்படின்ட்டு பார்த்து இந்த கார் ரொம்ப சத்தம் போடுது. நாளைக்கு இதை சர்வீஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு பேசிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அப்ராஜிதா, நீ எங்கே இருக்க அப்படின்ட்டு அவன் யோசிச்சுட்டு இருப்பான். தென் அப்ராஜிதா ஆக்சுவலி பின்னாடி கார்டு கீழே தான் இருக்கா. அதே மாதிரி அவனுக்கும் வந்து ஃபீல் ஆகும், அப்ராஜிதா இங்கே தான் சம்பார் இருக்க மாதிரி. லலிதி வந்து லலித்தை பார்க்கறதுக்கு போயிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன். அவளுக்கும் அப்புக்கும் நடுவில் நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்குங்கிறது எனக்கு புரியுது. ஆனால் என் அப்பு எங்கே இருக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சால் தயவு செஞ்சு சொல்லிடுங்க, உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணி மாதிரி வந்து லலித் கிட்ட கேட்குறாங்க. தென் லலித் சொல்கிறான், நீங்கள் என்ன டவுட் பண்ணுறீங்களா, வாங்க நீங்கள் என் கழுத்தை நெரிச்சு கொன்னுடுங்க இங்கேயே, அப்ராஜிதா இல்லாமல் நான் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஒரு ட்ராமா அங்கே க்ரியேட் பண்ணுறான். என்கிட்ட நீங்கள் கேட்குற எல்லா கேள்வியும் நீங்கள் ரக்ஷித் கிட்டையும் கேளுங்க. எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு நல்லாவே தெரியும் இதுக்கு பின்னாடி ரக்ஷித் தான் இருப்பான்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்ப்பாங்க. ரக்ஷித்தோட அம்மா வந்து பொண்ணு கேட்டு வந்திருப்பாங்கல்ல, அது எல்லாமே யோசிச்சு பார்ப்பாங்க, அவங்க சைடு தான் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இவங்க கிளம்பிடுவாங்க. என்னென்னா லலித்தோட அம்மா வந்து கேட்டுட்டு இருப்பாங்க, இப்போது இவங்க மாலதி கிட்ட நீ இப்படிலாம் சொல்லி என்ன ஆக போகுது, யாருமே வந்து ரக்ஷித் பரத்வாஜ் சந்தேகப்பட மாட்டாங்க, ஏன்னா அந்த ஆள் தான் பெரிய ஆளாச்சேன். இந்த பணக்காரங்களுக்கு எப்போவுமே வந்து ரியல் பவர் இருக்கும், அவங்கள யாருனாலையும் தொட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அம்மா கிட்ட ஃபோன் இருக்கா, ஃபுல் சார்ஜ் இருக்கா, வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்க, இப்போ நான் காட்டுற ரியல் பவர்னா என்னன்னு சொல்லிட்டு அவங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போது லலித் வந்து சொல்ல ஆரம்பிப்பான், இந்த மாதிரி நான் தான் லலித், இந்த வீடியோ வந்து நான் ஜெயிலேருந்து தான் ரெக்கார்ட் பண்ணுறேன், ஏன்னா நான் வந்து என்னோடய ஒய்ஃபை கிட்னாப் பண்ணிட்டேன்னு ஜெயிலில் போட்டாங்க. பட் உண்மை இது கிடையாது. ஒரு ரிச் மேன் இருக்கார், அவர் பேர் ரக்ஷித் பரத்வாஜ். அவர் தான் வந்துட்டு என் ஒய்ஃப் பின்னாடி சேஸ் பண்ணிகிட்டு இருந்தார். என் ஒய்ஃப் வந்து அவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஈவன் என்னோடய ஒய்ஃபோட ஃபேமிலி கூட ரக்ஷித் கிட்ட நிறையா டைம் சொல்லி புரிய வச்சுருக்காங்க, அவன் பின்னாடியே சேஸ் பண்ணிகிட்டு இருந்ததுனால. இப்போ சடன்லி என்னென்னா, நேற்று நைட்லேருந்து என்னோடய ஒய்ஃப் காணாமல் போயிட்டாங்க. நல்லா தெரியும் என்னோடய ஒய்ஃபை கிட்னாப் பண்ணது ரக்ஷித் தான்னு சொல்லிட்டு. அதனால நான் வாய்ஸ் ரைஸ் பண்ணேன் அவனுக்கு எகெயின்ஸ்டாக. பட் என்னை தூக்கி லாக்கப்பில் போட்டாங்க, நான் தான் என்னோடய ஒய்ஃபை கிட்னாப் பண்ணேன்னு சொல்லிட்டு. என்னோடய அம்மா எப்போவுமே சொல்லுவாங்க, எப்போவுமே வந்து மணி இருக்கவங்களுக்கு தான் பவர் அதிகம்னு சொல்லிட்டு. நான் வந்து ரொம்ப புவர், என்கிட்ட மணியும் கிடையாது பவரும் கிடையாது, அதனால என்னால் இந்த இதில் வந்து வின் பண்ண முடியாது, நான் வந்து தனியாக இருக்கேன் அப்படின்னு அவன் சொன்னான். அவங்க அம்மா இப்படி தான் நினைக்கிறாங்க அப்படின்ட்டு. பட் என்னென்னா, ஒரு பவர் இருக்குது, அது வந்து மணியை டிஃபீட் பண்ண முடியும். அந்த பவர் என்னென்னா, வாய்ஸ் ஆஃப் த பப்ளிக் நீங்கள் தான். ஸோ நான் உங்கள் எல்லாத்தையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன், எப்படி வானர சேனா வந்து சீதா மாதாவை வந்து லங்காலேருந்து ரெஸ்கியூ பண்ண ஹெல்ப் பண்ணாங்களோ, அதே மாதிரி என்னோடய ஒய்ஃபையும் அங்கேருந்து கொண்டு வர ஹெல்ப் பண்ணுங்க, ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீடியோ போட்டிருப்பான். ரக்ஷித் வீட்டை காட்டுறாங்க. அப்போ அவங்க அம்மா கிட்ட வந்து, நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல அப்படின்ட்டு கேட்கும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, நான் எப்படி நல்லா இருக்க முடியும், தான் என்னோட பையனை ட்ராப் பண்ணிட்டா, என்னால் எதுவும் பண்ண முடியல, எல்லாமே பார்த்துட்டு சும்மா இருக்க மாதிரி இருக்குது, நான் அப்புறம் எப்படி நிம்மதியாக இருப்பேன், நீ இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போனியல்ல, உன்னோட லவ் எங்கே கொண்டு வந்து விட்டுருச்சு பார்த்தியா, ஜெயிலில் கொண்டு வந்து விட்டுருச்சா உன்னேம்மா, இல்லை அப்ராஜிதா வந்து மிஸ்ஸிங், அவள் எங்கேயுமே இல்லை, அவங்க ஃபேமிலிக்கும் தெரியல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா சொல்கிறாங்க, அவங்க ஃபேமிலி இருக்காங்கல்ல அவளை பற்றி யோசிக்கிறதுக்கு, நீ எதுக்கு இந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆகுற, நீ இந்த விஷயத்துலேருந்து தள்ளி ஏறு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, என்னால் இந்த விஷயத்துலேருந்து தள்ளி இருக்க முடியாது அப்படின்னு அவன் சொல்கிறான். அவளுக்கு அவளோட ஹஸ்பண்ட் இருக்காங்கல்ல ஒரி பண்ணுறதுக்கு, நீ இதில் என்ன பண்ணிகிட்ருக்க, நீ சூஸ் பண்ணியிருக்க பாத் வந்து உனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் அண்ட் ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் கொடுக்கும், எனக்கு ஒன்றும் ஆகாது, எனக்கு எப்படி கேர் பண்ணிக்கணும்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன், நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ரக்ஷித் சொல்லுவான். அவங்க அம்மா வந்து, உன்னால் இதை ஹேண்டில் பண்ண முடியாது, நீ அப்ராஜிதா நேமை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்க, நீ வந்து அவளுக்காக செத்துட்ருக்க, உன்னால் கண்டிப்பாக ஹேண்டில் பண்ண முடியாது உண்மை தெரியும் போது அப்படிங்கிறாங்க. என்ன உண்மைமா அப்படின்னு ரக்ஷித் கேட்குறான். தெரியும், அவள் திருப்பி என்ன லவ்
பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு. ஆனா அவ நைட்டு ஃபுல்லா வீட்டுக்கு வரலம்மா. அவ ரொம்ப பாவம் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருப்பான். அவ பாவம்லாம் கிடையாது. நீ ஃபூல் ஆயிட்டுருக்க. உங்க வீட்டுக்கு போயிட்டு பேச போனேன்ல. ஸோ அவங்க அம்மா இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதனால இவ இப்போ ட்ராமா கிரியேட் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கும்போது ரக்ஷித் கேட்பாம்மா, நீங்கள் அவுட் ஆஃப் த கேரக்டர் போய் பேசிகிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆகலை அப்படின்னு அவன் சொல்கிறான். தென் அவங்க அம்மா சொல்கிறாங்க, நான் அவுட் ஆஃப் த கேரக்டர் போய் பேசிகிட்டு இருக்கேன்னா எனக்கு சூட் ஆகலையா, அப்போ உனக்கு சூட் ஆகுதா, நீ என்ன பண்ணுறேங்கிறது எல்லாமே உனக்கு சூட் ஆகுதா, உன்னோட கேரக்டருக்கு சூட் ஆகுதா, உனக்கும் செட் ஆக மாட்டா, நம்ம ஃபேமிலிக்கும் செட் ஆக மாட்டா, நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, நீ எப்போதான் இதெல்லாம் புரிஞ்சுக்க போகிறேன்னு தெரியல, கண்டிப்பாக ஒரு நாள் இது எல்லாத்தையும் புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாரும் காம் டவுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தென் இவன் எதுவுமே என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான், நான் எப்படி அமைதியாக இருக்கிறது, நான் இருந்தாலும் போனாலும் அவனுக்கு கவலையே இல்லை போல, இந்த ரக்ஷித்துக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா புலம்பிட்டே போகிறாங்க. ரக்ஷித் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறான்னா உங்களுக்கே தெரியும்ல, உங்களோட பையன் அவன், ஸோ அவனுக்கும் அந்த பிடிவாத குணம் இருக்கும்ல அப்படின்ட்டு சொல்கிறா ரீரா சொல்கிறா. தென் ரக்ஷித் எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் ரொம்ப வேல்யூ பண்ணுவான். அண்ட் யோசிச்சு பாருங்க, அப்போ அவனோட லவ் ரிலேஷன்ஷிப் அவன் எந்த அளவுக்கு பண்ணுவான்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்கும்போது, ஸ்டாப் பண்ண, நீ இதை சொல்றதுக்கு தான் வந்தியா, நீ அவனோட ஃப்ரெண்டு தானே, அப்போ நீ ஒரு ஃப்ரெண்டாக பிஹேவ் பண்ணு, நீ உட்காந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காத அப்படின்ட்டு இவங்க அம்மா திட்டுவாங்க ஈராவை. ஆனால் அவள் ஃபோன் எடுத்து பார்த்துட்டு இருப்பா. அப்புறம் அதில் லலித் பேசுகிற வீடியோ இருக்கோ, அது அவங்க அம்மாவுக்கும் காட்டுவா ஈரா. ரக்ஷித் அவன் ரூம்க்கு வந்தோடனே துபேஜி கால் பண்ணி ப்ரைவேட் டிடெக்டிவ்ஸ், இண்டோரில் இருக்கிற டாப் ப்ரைவேட் டிடெக்டிவ்ஸ் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான். தென் ஆல்சோ அவன் போலீஸ்க்கு கூட கால் பண்ணி ஏதாவது க்ளூ கிடச்சிச்சா அப்படின்னு கேட்கும்போது போலீஸ் இல்லை சார், எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் செக் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் ரக்ஷித் ஓகே ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்கள், நான் எப்போ வேணுனாலும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். யோசிச்சுட்டு இருப்பான். எனக்கு என்னமோ அப்போ ஏதோ ப்ராப்ளமில் இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது, எங்கே இருக்கு அப்போ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனோட ரூம்லேருந்து கீழே பார்ப்பான்னா அப்போ அவனோட கார் அவனுக்கு தெரியும். அது ரொம்ப ஷேக் ஆகிட்டு இருக்கும். சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நான் என்னன்னு பார்க்கணும் அப்படின்ட்டு கரெக்டாக கீழே போகும்போது இவங்க அம்மா ரூம்க்கு வந்துடுவாங்க. அந்த லலித்தோட வீடியோ காட்டுவாங்க. இந்த மாதிரி நீ இப்போ அப்ராஜிதா மேல ரொம்ப அப்சஸ்டா இருக்கிறதுனாலதான் உனக்கு எல்லா பிரச்சனையுமே, டைம் இருக்கு, இன்வால்வ் ஆகாம நீ இதுல இருந்து வெளியில வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ரக்ஷித் நீங்கள் என்னை பற்றி யோசிக்காதீங்கம்மா, என்னால் எதுலேருந்து ஸ்டெப் பேக் பண்ண முடியாது, அண்ட் அவனுக்கு எவ்வளோ வீடியோ வேணுமோ லலித் போட்டுக்கிட்டோம், நான் அதெல்லாம் கேர் பண்ணிக்க மாட்டேன், இப்போ அப்ராஜிதா கரண்ட்லி மிஸ்ஸிங், எனக்கு அவளை போயிட்டு ஃபைண்ட் பண்ணணும், அவ்வளோதான், இதுதான் ட்ரூத் அப்படின்ட்டு அவன் சொல்லுவான். ரக்ஷித் நான் சொல்கிறத கேளு அப்படிங்கும்போது இவனும் அங்கேருந்து வந்துடுவான். எல்லாரும் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் ரக்ஷித்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு வந்துட்டே இருப்பாங்க. இவன் அப்படியே வீட்டை விட்டு வெளில வரும்போது கரெக்டாக போலீஸ் வருவாங்க. அப்ராஜிதா கிடைச்சாலா அப்படின்ட்டு ரக்ஷித் கேட்பான். நான் அதே கொஸ்டின் தான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன் அப்படிம்பாங்க. இந்த சிசிடிவியை ஃபுல்லாக பாருங்க, அப்ராஜிதா மிஸ் ஆகிறதுக்கு முன்னத்து நாள் உங்ககிட்ட தான் பேசியிருக்கேன், அண்ட் அப்ராஜிதாவை நீங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக உங்கள் காரில் உட்கார வச்சுருக்கீங்க, இதெல்லாம் அப்படிங்கும்போது அவங்க அம்மா என்ன ரக்ஷித் இதெல்லாம் அப்படின்னு கேட்பாங்க. இல்லைம்மா இதில் காட்டியிருக்கிற மாதிரி கிடையாது, அவளோட ஜாப் பற்றி தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் நான் அவளை ட்ராப் பண்ணிட்டேன், வேறு எதுவுமே கிடையாது ரக்ஷித் சொல்கிறான். சார் நீங்கள் வீடியோ ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், லலித்தோட வீடியோ ரொம்ப வைரல் ஆயிடுச்சு, இப்போ எல்லாரும் பீப்புளெலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த மாதிரி போலீஸ் ரிச் பீப்புளுக்கு மட்டும்தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஸோ நாங்கள் ரொம்ப ப்ரெஷரில் இருக்கோம், நீங்கள் கண்டிப்பாக எங்கள் கூட வரணும் அப்படிங்கும்போது எல்லாரும் சொல்கிறாங்க, நீங்கள் அரெஸ்ட் பண்ண முடியாது ரக்ஷிதா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நாங்கள் அரெஸ்ட் பண்ண வரல, நாங்கள் ஜஸ்ட் இன்வெஸ்டிகேஷனுக்காக தான் அவரை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போகலான்ட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது என்னென்னா ரக்ஷித்தோட அப்பா அங்கே இருப்பார்ல, அவருக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸாக இந்த மாதிரி ஒன்று மோஹித்தை கூப்பிட்டு போகும்போது நடந்திருக்கும். ஸோ என்னென்னா அவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடும், பேனிக் அட்டாக் வந்துடும். ஸோ இந்த மாதிரி கூப்பிட்டு போகாதீங்க ரக்ஷித்தை அப்படின்லாம் அவர் சொல்லிட்டுருப்பாரு. தென் ரக்ஷித் சார் அப்பாவுக்கு பேனிக் அட்டாக் வந்துருச்சுன்னு அவரை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும் அப்படிங்கும்போது போலீஸ் இல்லை நீங்கள் எங்கள் கூட இன்வெஸ்டிகேஷன் வரணும் அப்படின்ட்டுருவாங்க. திவான் அண்ட் சுதா இவரை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிடுவாங்க. அவ முழிச்சிருவா, அவளுக்கு ஆக்சுவலி இங்கே நடக்கிறது எல்லாமே கேட்டுட்டு இருப்பா, அவள் ரொம்ப ட்ரை பண்ணுவா வெளியில் வரக்கு, பட் ஸ்டில் அவளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ரக்ஷித் வீட்லேயா இருக்கேன், ரக்ஷித்தை போலீஸ் கூப்பிட்டு போகிறாங்களா, நான் இங்கே தான் இருக்கேன், நான் எப்படி போகிறது அப்படின்ட்டு அவள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பா.
போறதுக்கு முன்னாடி ஈரா வந்துட்டு இருங்க நான் லாயரை கூப்பிட்டுக்கிறேன் கால் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா. தென் போலீஸ் வந்து இல்ல அது கிரைம் ஆயிடும், இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு நாங்க கூப்பிட்டு போயிட்டு தான் ஆகணும், நீங்க லாயர் வேணா லாயரை கூப்பிட்டு நீங்க அங்க வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவன் ரக்ஷித்தை வந்து போலீஸ் கூப்பிட்டு போயிடுவாங்க அண்ட் மோஹித் அண்ட் ஈரா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சுச்சு. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.